Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு வந்து Nifty and Bank Nifty ஓட analysis பார்க்கலாங்க. And this is for June 13. Tomorrowக்கான analysis தான் market profile base பண்ணி தான் நம்ம வந்து analyze பண்றோம். So Nifty ஓட futures chart of 30 minutes time frame வச்சிருக்கேன்னா. So இன்னியோட event வந்து நம்ம லேத்தே கால்ல பேசியிருந்தோம். So இன்னைக்கு வந்து CPI inflation data for India and for US வந்து event இருக்கு. Along with Fed interest rate meeting discussion இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ இன்னியோட லைவ் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து எந்த லெவல்ல வந்து ஸ்டேபிளா இருக்கு, எந்த லெவலுக்கு மேல போனா ஓரளவுக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து சப்போர்ட்டா மாறும் இல்ல ரெசிஸ்டன்ஸா மாறும் அப்படின்றத வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது வந்து லைவ் மார்க்கெட்டோட கண்டினியூஷன் தான் இப்போ. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 10:30 அந்த டைம்ல வந்து நான் லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து எவ்ரிடே மார்னிங் வந்து நான் வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அதை வந்து நம்ம லைவ் செஷன்ஸ்லயும் பார்க்கலாம். ஸோ கமிங் பேக் டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் தாங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் கண்டினியூஸ் பேலன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு எக்ஸாஷனை வந்து குறிக்குது. ஸோ எக்ஸாஷன்னா ஒரு பையர்ஸோட எக்ஸாஷனா இல்ல செல்லர்ஸோட எக்ஸாஷனா அப்படின்றது வந்து நம்மளுக்கு எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்து இனிமேல் போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் வேறஸ் ஒரு எக்ஸாஷனை வந்து ஒரு ஜென்ரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாஷனை வந்து மீன் பண்ணுது. ஸோ நல்லாவே வந்து பேலன்ஸ்டு மார்க்கெட் வந்து லாஸ்ட் 3 days வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே ஆல்சோ நிஃப்டி வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து ஸ்டேபிளா போக ட்ரை பண்ணாலும் பட் அகெயின் பாத்தீங்கன்னா நிஃப்டில இன்னைக்கு ஓடிஎஃப் பிரசன்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஏ பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஓடிஎஃபோட பிரசன்ஸும் இருந்தது. பட் அலாங் வித் தட் பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷனும் ஃபேஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்லியரா நம்மளோட போரை ரீஜன்ல வந்து அந்த லெவல் வந்து சஸ்டெயின் ஆகல. ஸோ அகெயின் இட் காட் ரிஜெக்டட் அட் த லெவல். ஸோ பாத்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆன இடம் வந்து 23,350க்கு கீழே தான். ஸோ ஆல்ரெடி நம்ம 23,350 லைவ் ட்ரேடிங் செஷன்ல கூட நம்ம பேசியிருந்தோம். இது வந்து ஒரு சூப்பர் லெவல் ஃபார் நிஃப்டி. ஸோ இந்த லெவல் அவங்க ரெசிஸ்டன்ஸாவோ இல்ல சப்போர்ட்டாவோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா இந்த லெவலை வந்து அவங்க பிரேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த லெவல் அவங்க பிஓசியும் பில்ட் பண்ணிருக்காங்க. அலாங் வித் தட் பாத்தீங்கன்னா ப்ரியோர் டேவோட க்ளோசிங்கும் அந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 2 பிபாக் வந்து கிரியேட் பண்ணதும் அலாங் வித் தட் ப்ரியோர் டே க்ளோசிங்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. திஸ் லெவல் இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் லெவல் 23,350. ஸோ மார்க்கெட் அந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து ஒரு பிரைஸ் வந்து அப் ஆயிருக்கு. 23,000ல இருந்து 300ல இருந்து 23,470 வரையும் போயிருக்கு. பட் ஏன் இங்க ரிஜெக்ஷன் வாங்கினதுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் we do have poor high here. ஸோ அந்த poor high வந்து இன்னும் பிரீச் பண்ணி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகல. ஸோ லாஸ்ட் 3 days வந்து நல்லாவே பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா டி ஷேப் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டு மார்க்கெட்டா கிரியேட் ஆக ஆக இட் ரெப்ரசன்ட் எக்ஸாஷன். ஸோ எக்ஸாஷன்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் இல்லாம லைக் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன டைரக்ஷன் எடுக்கிறாங்கன்றத வச்சுதான் நம்ம அப் சைடா டவுன் சைடான்றது கிளியராகவே ஜஸ்டிஃபை ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்க 23,400 அந்த லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து பிஓசியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 23,350ல இருந்து 23,400. ஸோ பிஓசி பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. பட் டு எக்ஸ்டென்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அகெயின் பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக தான் இருக்கு. அந்த மார்க்கெட்ல இருந்து அது இன்னும் வெளியில வரல. ஸோ பிஓசி வந்து இன்னும் பேலன்ஸ்டு மார்க்கெட்டோட ரேஞ்ச்ல தான் இருக்கு. விச் இஸ் ஸ்டில் அ பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் மார்க்கெட்டா இருக்கிறதுனால பிஓசியும் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டில் மூவ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியுது. ஸோ அகெயின் 23,400 வந்து நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு மேல கண்டினியூ ஆகுது அப்படின்னா the first immediate resistance for Nifty is 23,450 above. So 470, 480 இந்த ரேஞ்ச் வந்து நல்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் 2 டேஸோட புவர் ஹை வந்து இருந்த இடம் பாத்தீங்கன்னா 23,460. இன்கேஸ் இந்த மார்க்கெட் வந்து இந்த லெவலையும் கிராஸ் பண்ணி பிரைஸ் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, ஏன்னா உங்க பேலன்ஸ்டு மார்க்கெட்டா கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைம் வந்து இட் வில் கம் அவுட் ஆஃப் பேலன்ஸ். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து அப் சைடா டவுன் சைடான்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வென் நிஃப்டி இஸ் மூவிங் அவுட் ஆஃப் பேலன்ஸ், ஏன்னா எக்ஸாஷன் வந்து ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் ஆகாது. எக்ஸாஷன் வரும்போது நம்ம வந்து we should be ready, actually we should be prepared. ஸோ அந்த எக்ஸாஷன் பாயிண்ட்ல இருந்து அவங்க வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இம்பேலன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது we need to look for an opportunity.
ஸோ அதனால இந்த லெவல் வரும்போது ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணோம். இன்கேஸ் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் டைல் இருக்கு. ஸோ இந்த செல்லிங் டைலோட இந்த செல்லிங் டைலோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ 23,500க்கு அப்புறம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ரைஸோட அக்செப்டன்ஸை பார்த்து தாங்க நம்ம போக முடியும். ப்ரைஸ் வந்து எந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுதுன்னு. ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய செல்லிங் டைல் வச்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இறங்கியிருக்கு. அண்ட் இப்போ வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஏறிட்டு இருக்கு அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் செல்லிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த 23,400 வந்து கிராஸ் பண்ணி ப்ரைஸை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த லெவல் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் இன் நிஃப்டி. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீக்லியோட பிஓசி பாத்தீங்கன்னா 23,400ல தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் மேக்ஸிமம் டைம் வந்து அங்கதான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாரம். ஸோ அதனால கரண்ட் வீக் பாத்தீங்கன்னா 23,400 தாண்டி அவங்க ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 450 அந்த ரேஞ்சுக்கு ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா அகெயின் 23,400ல உங்க ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் அது சஸ்டெயின் ஆனாதான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இட் வில் கோ அண்ட் ஹிட் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ். ஸோ இது வந்து அப்பர் சைட்ல நிஃப்டி ஓப்பன் ஆனா. இன்கேஸ் டவுன் சைட்ல ஓப்பன் ஆச்சு இல்ல பேலன்ஸ் பிஓசிக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இம்மீடியட் ரெஃபரன்ஸா நம்மளோட லாஸ்ட் 2 டேஸோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 350. ஏன்னா இந்த லெவல் தான் நம்மளுக்கு பீபாக் கிரியேட் பண்ணி நல்ல ஒரு பேஸா கிரியேட் பண்ண இடம் அண்ட் ப்ரியோர் டேவோட உங்களுக்கு புவர் ஹையாவும் இருந்த இடம். ஸோ இந்த 350 வில் பி த நெக்ஸ்ட் செக்லிஸ்ட். அதாவது இதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் பாயிண்டா இருக்கலாம் இன்கேஸ் பிஓசிக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா. அண்ட் அகெயின் வந்து எவ்ரி சிங்கிள் டே வந்து ஒரு சின்ன பையிங் டைல் வைக்கிறாங்க. பெருசா நிஃப்டில வைக்கல. ஏன் அப்படின்னா இட் வாஸ் அ பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். அதனாலதான் வந்து பையிங் டைல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. பட் அகெயின் இந்த பையிங் டைல் வந்து ஒரு லெவல் ஆஃப் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அகெயின் 350க்கு கீழே மார்க்கெட் வருதுன்னா தென் 300 வில் பி த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி. ஸோ இந்த 300 லெவலுக்கு கீழேயும் வருது அப்படின்னா தென் இமீடியட் ரெஃபரன்ஸ் வந்து ஏன்னா லாஸ்ட் 2 டேஸ் அவங்க எடுத்த சப்போர்ட்டை வந்து இன்னைக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேத்து வந்து சப்போர்ட்டிங் பாயிண்டா ஆக்ட் ஆன பிஓசிலேருந்து பையிங் டைல் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பையிங் டைல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகெயின் இந்த பிஓசி வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்கருங்க. அதனாலதான் இந்த பிஓசியில வந்து ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்து மறுவாட்டி வந்து பாத்தீங்கன்னா அகெயின் இட் காட் அ வெரி குட் சப்போர்ட் அலாங் வித் பையிங் டைல். நெக்ஸ்ட் டே ஆல்சோ பையிங் டைல் கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த லெவல் ஆஃப் பிஓசி இஸ் வெரி ஸ்ட்ராங்கர். தட் இஸ் அரௌண்ட் அட் த லெவல் ஆஃப் 23,200. ஸோ இமீடியட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாவே செக் பாயிண்ட் சொல்லுவோம். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கரண்ட் பிஓசியை வச்சு சொல்லுவோம். ஸோ இந்த பிஓசிலேருந்து 400லேருந்து அப் சைட்னா நம்மளுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் டவுன் சைடுக்கும் வந்து சப்போர்ட் இஸ் மேஜர் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 350 அண்ட் தென் 200. ஸோ இன் பிட்வீன்ல வந்து ஒரு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 300. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ். அண்ட் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ லைவ்ல வந்து நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்த்துருந்தோம். பேங்க் நிஃப்டியில வந்து எக்ஸாக்டா இந்த புவர் ஹை வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த புவர் ஹையை தாண்டல. வை? பிகாஸ் வி நோ இட் வாஸ் ஆல்சோ அ டேஸ் ஹை ஆஃப் 10th ஜூன். ஸோ 10th ஜூனோட ஹையை வந்து இன்னைக்கு அவங்களால பிரீச் பண்ண முடியல. பேங்க் நிஃப்டியில வந்து பையர்ஸ் ஆக்சுவலா வந்து பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்சோ எக்ஸாஷன் ஸ்டேஜ்ல தாங்க இருக்கு. இதுவுமே சரி நிஃப்டியும் சரி ரெண்டுமே வந்து எக்ஸாஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ ஒரே ரேஞ்ச்ல அவங்க ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸாஷன் வந்துடும். ஸோ பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் யாரு வந்து டாமினண்டா அந்த இடத்துல திரும்பி கம்பேக் வராங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரைஸை வந்து அப் சைடோ இல்லை டவுன் சைடோ வந்து இம்பேலன்ஸ் ப்ரொஃபைலா மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வி நீட் டு ஃபைண்ட். ஸோ பிஃபோர் தட் இந்த பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில வந்து சிங்கிள் பிரிண்ட் என்ட்ரி இன்னைக்கு இருந்தது. வேறஸ் நிஃப்டியில வந்து ஓடிஎஃபோட பிரசன்ஸும் இருந்தது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து வீக் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் லைக் சிங்கிள் பிரிண்டா இருக்கட்டும் ஓடிஎஃப்ஆ இருக்கட்டும் அந்த என்ட்ரியில வந்து அவங்க இருக்கிற வரையும் நம்ம அந்த ட்ரேட்ஸ்ல வந்து இருக்கலாம். வென் சிங்கிள் பிரிண்ட் எரேஸ் ஆகுதோ இல்லை ஓடிஎஃப் பிரசன்ஸ் வந்து ஆப்சன்ஸா மாறும்போது வி ஷுட் கம் அவுட் ஆஃப் த ட்ரேட்.
that is the best way of trading. ஏன்னா OTF presence இருக்கிற வரையும் we can trade in that zone. So OTF ஓட presence வந்து இல்ல, smart money ஓட presence வந்து stop ஆயிடுச்சு, இல்ல single print வந்து erase ஆயிடுச்சு, single printல இருந்த buyers வந்து inactive ஆயிட்டாங்க, இந்த மாதிரி concepts எல்லாம் we need to find it. அந்த concepts வந்து நம்ம யூஸ் பண்ண we'll come out of the trade very soon when they also go out. So இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா POCக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. அகைன் A பீரியடோட பவர் வந்து பெருசா இல்ல. பட் when it comes to B பீரியட், ஏன்னா 49,900 நம்ம வந்து பேங்க் நிஃப்டில இன்னைக்கு லைவ்ல கூட டிஸ்கஸ் பண்ண லெவல் வந்து 49,900. லைக் நிஃப்டில வந்து எப்படி 23,350 அந்த மாதிரி பேங்க் நிஃப்டில வந்து 49,900 வந்து ஒரு சூப்பர்ப் லெவல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அவங்க க்ளோஸ் வச்ச இடமும் பாத்தீங்கன்னா 49,900. ஸோ அந்த லெவலை வந்து அவங்க சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து பீபாக் அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே ஆல்சோ அந்த க்ளோசிங் பாத்தீங்கன்னா 49,900 கிட்ட தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. which clearly tells that அந்த லெவல்ல இருந்து அவங்க வந்து நாளைக்கு பவுன்ஸ் ஆகுறாங்களா இல்ல இந்த லெவலை பிரேக் பண்றாங்களான்னு as of now அந்த லெவலை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே மேல போயிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. வை? பிகாஸ் இங்க வந்து நல்ல ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. டில் டேட் அவங்க ஆக்டிவா இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. செகண்ட் டைம் அந்த இடத்துல அவங்க நல்லா ஆக்டிவா இருக்கிறதுனால தான் ரீகன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் ஆர் வெரி குட். ஸோ மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த OTF ஓட பிரசன்ஸ் வந்து போயிடுச்சு. இங்க வந்து சிங்கிள் பிரிண்ட் ஆக்சுவலா ஃபார்ம் ஆயிருந்தது B பீரியட்ல. ஸோ அதை வந்து டோட்டலா வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. இந்த பீரியட்ஸ் எல்லாமே கம்மிங் பீரியட்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் பண்ணிட்டு டோட்டலா சிங்கிள் பிரிண்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நிஃப்டிலையும் OTF ஓட பிரசன்ஸ் வந்து போயிடுச்சு. Why? Because இந்த பேலன்ஸ்டு மார்க்கெட்ல வந்து ஒரு எக்ஸாஷன் ஃபேஸ் பண்றது நல்லாவே கிளியரா தெரியுது. when there is an exhaustion, very soon something is going to happen on the upside or the downside. அந்த எக்ஸாஷன் பாயிண்ட் வரும்போது யார் வந்து ரொம்ப டாமினண்டா கம்பேக் வராங்களோ அவங்க அந்த சைட்ல டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரேட்ஸை பிளான் பண்ணணும். ஸோ இந்த 49,900 அப்படின்ற லெவல் நாளைக்கு கண்டினியூ ஆகி பவுன்ஸ் ஆச்சுன்னா first level of resistance is 50,000. It's been very clear. Today's POC is 50,000. So அந்த ரேஞ்சை வந்து ஏன்னா இந்த 50,000க்கு மேல வந்து ரெண்டு நாளுமே அவங்க POCயை பில்ட் பண்ணல. ஸோ லாஸ்ட் 2 days ஆஃப் பீபாக் வந்து 50,000க்கு கீழே தான் இருக்கு. அண்ட் இன்னைக்கு மட்டும்தான் அவங்க 50,000ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சப்போர்ட்டுக்கா ரெசிஸ்டன்ஸ்கான்றது we need to find it. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து 49,900ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாக்ட் ஆஃப் yesterday's POC. ஸோ அப்போ yesterday's POC அவங்க சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா today's POC will act as a resistance 50,000. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமீடியட்டா 50,300 is going to be a very good level of resistance. ஏன்னா ஏர்லியரா பாத்தீங்கன்னா 2 times ரிஜெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3rd டைம். இதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ள என்டர் ஆகும்போது this will be the 3rd time. ஸோ 3rd time அது பிரேக் பண்ணுதா இல்ல வந்து ரிஜெக்ட் ஆகுதான்றது we need to find it. price வந்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு, இந்த பிரேக் ஆகி இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா then the next immediate the next target will be 50,400. and then அதுக்கப்புறம் பிரைஸோட சஸ்டைனபிலிட்டியை தெரிஞ்சுதான் நம்ம வந்து each and every target ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அட்மோஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 51,000. இந்த ஜோன்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இமீடியட்டா உங்களால ரெக்கவரி கொடுக்க முடியல. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மார்க்கெட்டை வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அகெயின் பாத்தீங்கன்னா பீபாக் ஃபார்மேஷன் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸா கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்ல பீபாக் ஃபார்மேஷன் கிரியேட் ஆயிருக்கு. பிளஸ் நல்ல ஒரு எக்ஸாஷன் ஃபேஸ் ஆகுது. இந்த ஜோனுக்குள்ள அவங்க வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க போறாங்களா டவுன் சைட் கொடுக்க போறாங்களான்றது we need to find a fact. ஸோ 49,900க்கு மேல வந்து நம்ம பார்த்துட்டோம். அகெயின் பாத்தீங்கன்னா 49,900க்கு கீழே வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இமீடியட்டா ஒரு சின்ன பையிங் டைல் இருக்கு 49,700. ஏன்னா இந்த பையிங் டைல வந்து இன்னைக்கு மார்னிங் அவங்க பையிங் டைல் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அகெயின் இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்றாங்களான்னு செக் பண்ணலாம். அதுவும் broken அப்படின்னா நெக்ஸ்ட் 49,600. இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி ரெஃபர் பண்ண ஒரு லெவல். ஏன்னா 49,600 தாண்டி வந்து அவங்க வந்து பெஸ்ட் லெவல்ன்ற பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில டவுன் சைட்ல 49,600. ஏன்னா இதை தாண்டி அவங்க க்ளோசிங் வைக்கல.
தாண்டி அந்த லெவல் போனாலும் அங்க க்ளோசிங் நடக்கல. அகெயின் நெக்ஸ்ட் டே வந்து புல்லிஷா டர்ன் ஆயிட்டு மார்க்கெட் அங்க கீழே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆக்ஷனை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் 2 days வந்து மார்க்கெட் அப் ஆயிருக்கு. அப்ப இந்த லெவலோட எஃபெக்ட் வந்து இன்னும் இருக்கு. இன்னும் ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் ஆர் ஸ்டில் ஆக்டிவ் அட் த ஜோன் ஆஃப் 49,600. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க இறங்கி இந்த ஜோனுக்கு வருது அப்படின்னா 49,600 will be the ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் இருக்காங்களா அப்படின்றத நம்ம பர்ஃபெக்டா செக் பண்ற இடம். அண்ட் தென் இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது இந்த நெக்ஸ்ட் லெவல் எங்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட்டா சொன்னோமோ தட் வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் 700 and 900. இது வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து வரும். அண்ட் அட்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து 50,000 will be the big level of resistance. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து 49,600ல இருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா. ஸோ நாளைக்கு இந்த எக்ஸாஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல கண்டினியூ ஆக போகுது, இல்லை அகெயின் தே ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் பேலன்ஸ் மார்க்கெட்டா அப்படின்றது தெரியும். ஸோ பேலன்ஸ்டு மார்க்கெட்டா இருந்தாலும் இதாங்க லெவல்ஸ். அந்த அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பேஸ்ட் ஆன் பிஓசி அண்ட் கிளியர்லி பேஸ்ட் ஆன் பையிங் டெயில் அண்ட் ப்ரைஸ் சஸ்டைனபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து இதை நம்ம லைவ்ல பார்த்துருந்தோம். நாளைக்கும் வந்து I'll join in live around 10:30. ஸோ நீங்க ஏதாவது ஸ்டாக்ஸ் பத்தி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் see it on live. And thank you so much for all your support and thank you so much for watching. ஸோ உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for educational purpose. நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. Very soon something is going to happen. ஸோ ஒரு எக்ஸாஷன் ஃபேஸ் பண்ணுது, ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்ல இருக்கு, ஒரு பீப் ஆஃப் கிரியேஷன் இருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து நல்லா இம்பேலன்ஸா மூவ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.